பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, என்னுடைய பேர் மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தேர்தல் நோட்டிபிகேஷன் அறிவிக்கல. அனைவருக்கும் என்னுடைய முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் இண்டியா அசோசியேஷன் ஃபார் கிறிஸ்டியன் ஹையர் எஜுகேஷன் அமைப்பும் 100 ஆண்டு கடந்திருக்கக்கூடிய WCC அமைப்பும் இணைந்து நடத்துகிற இந்த நன்றி அறிவிப்பு விழாவில் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு உணர்ச்சியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், நெகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். நானும் MCC ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு WCCக்கு வந்திருக்கிறேன். MCCல இருந்து WCCக்கு வந்திருக்கிறேன். வரவேற்புரையாற்றிய WCC கல்லூரியினுடைய முதல்வர் சொன்னார், இங்க படிச்சு வெற்றி பெற்ற பெண்களுடைய பெயர்கள் அடுத்து அந்த லிஸ்ட்ல வரப்போகக்கூடிய பெண்களான உங்களுடைய பெயர்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய கலந்து கொள்வதில் இன்னும் உற்சாக உணர்வை எனக்கு கூட்டுது. இங்கே பேசிய பலர் நன்றி சொல்லி பேசினாங்க. நமக்குள்ள நன்றி சொல்லிக்க தேவை இல்லை. இத என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடா நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணுங்கிற கூடுதல் பொறுப்புணர்வை இந்த நிகழ்ச்சி எனக்கு உருவாக்கி இருக்கு. அதுதான் உண்மை. சகோதரர் இனிகோ இருதராஜ் இங்க இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்க வரும்போது இங்க இருக்கக்கூடிய பலருடைய சேர்ந்து வருவார். வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகளோட தான் வருவார். அதுல பல கோரிக்கைகள் எளிதில் தீர்த்து வைக்கக்கூடியதா இருக்காது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சட்ட சிக்கல் எல்லாம் இருக்கும். அதுல பழைய விதிகளை எல்லாம் திருத்த வேண்டி இருக்கும், புதுசா ஜீவப்பட வேண்டி இருக்கும், கூடுதலா பல கோடி நிதியும் தேவைப்படும். இருந்தாலும் எல்லாத்தையும் முழு முயற்சி எடுத்து அதை நாங்க செஞ்சு கொடுப்பதுதான் எங்களுடைய கடமையாக கருதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இனிகோ கேட்டா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்க சொன்னது போல ரீசெண்டா நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பல அறிவிப்புகளை எல்லாம் நான் வெளியிட்டேன் நெல்லையில. இப்பவும் இந்த அமைப்பின் சார்பில் இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு. அடுத்து நாம தான் வருவோம். இங்க பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா எந்த சந்தேகமும் எனக்கு வரல. அதனால கண்டிப்பா உங்க மீதமுள்ள கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவோம். இங்க இத்தனை மாணவிகளை ஒரே இடத்துல பார்க்கும்போது உங்களுக்காக செயல்படுத்திட்டு வரக்கூடிய திட்டங்கள் பலன்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். இங்க வீடியோவில் கூட பலர் பேசினாங்க. திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததும் கல்விக்காக நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் பெரிய திட்டம்னா அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க, அதை நாங்க புரிஞ்சிக்க ஒரு ஆய்வு பண்ணுங்கன்னு மாநில
திட்டக்குழு இடத்துல சொல்லியிருந்தோம். அந்த திட்டக்குழுல கூட நம்முடைய எழிலன் இடம்பெற்றிருக்காரு, எம்எல்ஏ அவர் இடம்பெற்றிருக்காரு. அதுல ஜெயரஞ்சன் தலைமையில அந்த குழு இருக்கு. அவங்க கொடுத்த முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு. படிப்புதான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா சும்மா ஒரு டிகிரி படிச்சா போதாது. நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில ஆராய்ச்சி படிப்பு வரை நீங்க தொடர்ந்து படிக்கணும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேட் முன்னேற்றமும் வேணும். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. ஆனா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா 1950களில் அப்படியே தலைகீழான நிலை தான் இருந்துச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்ப நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமா வளர்ந்திருக்கு. இன்னும் பெருமையோட சொல்ற 2வது பெரிய எக்கனாமியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை தேடி வராங்க. கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், டாடா லேண்ட் ரோவர் என 2 பெரிய கார் உற்பத்தி ஆலைகள் திறந்து வச்சேன் 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று 1. இதற்கு முன்ன இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 2 பெரிய கார் நிறுவனங்கள் திறந்து வச்ச வரலாறே கிடையாது. ஆனா நாம பண்ணியிருக்கோம். அடுத்து போர்டு கம்பெனியும் மீண்டும் உற்பத்தி தொடங்க போறாங்க. மற்ற மாநிலங்களில் கூட போட்டி என்ற நிலையை தாண்டி உலக நாடுகள் கூட தான் நம்ம இப்ப போட்டி போடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் கல்வியில தமிழ்நாடு செலுத்தின கவனம் தான். தொழில்துறை எடுத்துக்கிட்டா எந்த கம்பெனி கூட எம்ஓஐ சைன் பண்ணாலும் நான் அவங்க கிட்ட கேட்கிற முதல் கேள்வியே இதனால எத்தனை பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் முதல்ல கேட்பேன். ஏனென்றால் பெண்களான நீங்கள் முன்னேறினா ஒரு தலைமுறையே முன்னேறும். நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு நல்ல வேலைகளுக்கு போனா உங்க தலைமுறையே முன்னேறும். இந்தியாவிலே அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளை பணிபுரியக்கூடிய மாநிலமா, யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தமிழ்நாடு இருக்கு. இது இன்னும் உயர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை வரணும். எதுவும் கிடைக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டைலாக். இன்னைக்கு நீங்க எந்த துறையில இருக்கக்கூடிய சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி, அதுல நீங்க போடக்கூடிய எஃபெக்ட், அந்த ப்ராசஸ்ல நீங்க கத்துக்கிற லெசன்ஸ், இதெல்லாம் தான் உங்களை பக்குவப்படுத்தும். பக்குவத்தோடு அடைகிற வெற்றி தான் நிலைச்சி நிற்கும். உங்களுக்கு படிப்புல பிடிமானம் இல்லாத போது உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க. வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாம இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது கல்ச்சரா இருக்கு. அது கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஊர்ல உங்க கல்விக்காக பல பெற்றோர்கள் தங்கள் உடல், பொருள், உழைப்பு எல்லாத்தையும் செலவு பண்றாங்க. தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு எல்லாத்தையுமே பிள்ளைகளோட படிப்புக்காக செலவு பண்ற பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் நம்ம தமிழ்நாடு. அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாத்துங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்களை பற்றி உங்கள் பெற்றோர்கிட்ட 4 பேர் பெருமையா பேசினா அதை விட அவங்களுக்கு வேற பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது.